ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 10/4/2024 பங்குனி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்கவும் பரணி நட்சத்திரம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றதுங்க. இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசியை சார்ந்த அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமையப்பெறுகின்றது. ஆக இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மகம் மற்றும் மூலம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல பலம் பெற்ற நாளாக அமைகின்றது. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் கன்னி மற்றும் விருச்சக ராசினேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் அதிபதி புதனாகவும் நட்சத்திர அதிபதி சுக்கிரனாகவும் அமையப்பெறுகின்றார்கள். ஏதாவது அழகு சாதன பொருட்கள் வாங்கணும், வீட்டை ஏதாவது அலங்கரிக்கணும், வீட்டை டெக்கரேட் பண்ணணும், வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கணும், வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இன்றைய தினம் தாராளமாக அதனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, குறிப்பாக பெண்கள் புடவை வாங்குவதற்கு, ஆடைகள் வாங்குவதற்கு இந்த தினம் மிக மிக சிறப்பான தினம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷ ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் சுப விரயங்களும் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்ப நிகழ்வுகளும் நடைபெறுகின்ற நாள். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் முழுக்க விரயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் நல்ல மனம் மகிழ்வு காணப்படும். உறவுகளால் ஏற்றம் உண்டு, வெளியூர் பயணங்கள் உண்டு, சுற்றுலாக்கள் போல வெளியில் ஊர் சுற்றுறதுக்கு மிக மிக சிறப்பான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. மகிழ்ச்சி மேலோங்கிய நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பார்த்து சிக்கனத்தை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொட்ட காரியம் அனைத்தும் அதிக விரயங்களுக்கு பிறகாக ஒரு நன்னிலையை பெறும். கூடுமான வரையிலும் இன்றைய தினம் கடன் வாங்கி செலவு, தேவையில்லாமல் ஆடம்பர செலவு, இந்த மாதிரி செலவுகளை குறைக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக திட்டமிடல் இல்லாமல் இன்றைய தினம் எதை செய்தாலும் அளவுக்கு அதிக விரயங்களை அதை ஏற்படுத்தும் வாய்ப்பு மிக மிக அதிகம். கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, மேஷம் ரிஷபம். இன்றைய தினம் லாபங்கள் சற்று அதிகரிக்கின்ற நாள். வெளியூர் பயணங்களால் சில வரவுகள் கிடைக்கக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றங்களை காணக்கூடிய நாள். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள்னு சகலத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற அதிஉன்னத தினமாய் இந்த தினம் அமைகின்றது. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகளை விலக்கி பொருளாதார முன்னேற்றத்தை பெறுகின்ற நாளாகவும் அற்புதமான முறையில் நல்ல பண வரவினை காணுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. உத்தியோகத்தில் அனைத்து அமைப்புகளிலும் ஏற்றங்களை பெறுகின்ற ஒரு அதி உன்னத நாள் இந்த நாள். மிருகசீரிடம். ரிஷபம் மற்றும் மிதுனம் தனை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த அழுத்தங்கள் இன்றைய தினம் சற்று அதிகரிக்கும். காரணம், உங்களுடைய மெத்தன போக்கான வேலை அமைப்பு. தேவையில்லாமல் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் யார் கூடவாது ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறது, சும்மா ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்து அல்லது விளையாட்டுத்தனமாக இருந்து இன்றைய தினம் உயர் அதிகாரியோடு சில கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். கூடுமானம் வரையிலும் நிதானித்திருப்பது சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் பெறக்கூடிய நாளாகவும் கடின உழைப்பை செய்கின்ற இடமாயினும் இன்றைய தினம் அலுப்பு தெரியாமல் இருக்கின்ற அழகாக நாளினை நகர்த்தக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழிலில் நல்ல கலகலப்பாக நகரும் நல்ல வருமான ஓட்டமும் இன்றைய தினத்தில் உண்டு. புனர்பூசம். மிதுனம் மற்றும் கடகம் தனை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகம், குறிப்பாக தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் சார்ந்து பெயர் நன்றாக இருந்தாலும் விரயங்களை அதிகமாக செய்யும். கூடுமானம் வரையிலும் அளவுக்கு அதிகமான பொருளாதார முதலீடுகளை கொண்டு போயிட்டு இன்றைக்கி தொழிலில் போட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி பொருளாதார ரீதியாக பெரும் வளர்ச்சிதனை கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் இல்லை. ஆக வருமான ரீதியாக மந்தத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைவதனால் கூடுமானம் வரையிலும் சற்றே அமைதி காத்து செல்லுவது ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பொருளாதார நிமித்தமாக நல்ல ஏற்றங்களையும் நல்ல தன பிராப்தியையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாள். வருமானம் கைமேல் 4 காசு விளங்கக்கூடிய அற்புத தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். ஆபரண சேர்க்கையோ சொத்து சேர்க்கையோ இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு. ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் யோக தினமாக அமையாவிட்டாலும் பெரிதாக வளர்ச்சியை தராவிட்டாலும் இன்றைய தினம் பெரிதாக பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நாள். ஒரு பெருசாக நகர்வு இருக்காது, அப்படியே தண்ணியில் போட்ட கல் மாதிரி இன்றைக்கி மந்தமாக இருக்கும். நிறைய விஷயங்களுக்காக முயற்சிப்பீங்க, வெற்றி அடையலனாலும் ப்ராசஸில் இருக்குமே தவிர தோல்வி, அதாவது இழுபறியாகவே சென்று கொண்டு இருக்கின்ற நாள். கூடுமான வரையிலும் இன்றைக்கி மிகப்பெரிய விஷயங்கள் எதையும் முன்னெடுத்து செய்கிறத கொஞ்சம் கூடுமான வரையிலும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா கால தாமதத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கும். தகப்பனாரினுடைய உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள். சற்றே பார்த்திருக்க வேண்டியது அவசியமானது. சிம்மத்தை சார்ந்த மக நட்சத்திரக்கார நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வருமானம் நன்றாக இருக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு மிக மேன்மைகளை வழங்கக்கூடிய நாள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி பெருக்கெடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கடன் தொந்தரவோ அல்லது உடல் நிலையில் தொந்தரவுகளையோ ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. கூடுமானம் வரையிலும் ஹெல்த்தில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எந்த விதமான பொருளாதார ரீதியான பெரும் சிக்கல்களிலும் சிக்கிக்கொள்ளாமல் இருந்திருக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். முக்கிய விஷயம் எதையும் முன்னெடுத்து செய்யாதீர்கள். உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வருகின்ற நாள். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையில் நல்ல ஒற்றுமை முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல நகர்வு பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் கணவன் மனைவி இடையில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பொருளாதார ரீதியாக நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உயர்கல்வியிலும் நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. சித்திரை, கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்தவர்கள் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த ஜாலியாக இருக்கிறது, அந்த ஜாலியாக இருக்கிறதுங்கிறதுனாலே அதிக விரயங்களை செய்வீர்கள். தேவையில்லாமல் தூம் செலவுகளை செய்யக்கூடிய நாள். குழந்தைகளுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள். ஆக கூடுமானம் வரையிலும் உணவு பழக்க வழக்கத்தை இன்றைய தினம் சற்றே முறையாய் வைத்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கிடணும். வீண் செலவுகளை தவிர்ப்பது மேன்மை தரும். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களை நல்ல வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும், வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைவதனால் எந்த ஒரு முக்கிய செயலையும் அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்யாமல் இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். விசாகம், அதாவது துலாம் மற்றும் விருச்சகம் தனை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தகதியான ஒரு நாள் நண்பர்களே. குறிப்பாக பார்த்திங்கன்னா சின்னதாக ஏற்கனவே வாங்கின கடனை விரிவுபடுத்துறது மாதிரியான சில சூழ்நிலைகளை ஏற்படுத்துவது, பொருளாதார ரீதியாக அப்பப்போ சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்துவதுன்னு கொஞ்சம் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் பொருளாதாரத்தில் சற்றே கவனமான செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். சிறு பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அவர்களின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, சரிங்களா. விருச்சகத்தை சார்ந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் புத்திரவாக்கியம் சார்ந்து நல்ல ஏற்றம், திருமண முயற்சிகளில் வெற்றி, காதலில் வெற்றின்னு சகல அமைப்புகளிலும் நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை உங்களோடு பகிரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. தொட்ட காரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் திருமண முயற்சிகளிலெல்லாம் நல்ல வெற்றியை காணக்கூடிய நாளாகவும் 4 காசு சம்பாதிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. என்ன சம்பாதித்தாலும் கையில் நிற்காமல் அது அதிக விரைய செலவுகளை ஏற்படுத்துவதன் காரணமாக இன்றைய தினம் குறிப்பாக உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையில் தொந்தரவு ஏற்பட்டு மருத்துவ செலவுக்கான வாய்ப்பு அதிகம் பார்த்துருந்துக்கிடுங்க, சரிங்களா. தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். நீண்ட நாட்களாக இந்த பொருளை வாங்கணும் அந்த பொருளை வாங்கணும், லக்ஸூரியஸான பொருட்கள் ஏதாவது வாங்குறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு இந்த நாள் மிக மிக மேன்மையான நாளாக அமையப்பெறுகின்றது. தொழில் சார்ந்து சிறு முதலீடுகள் செய்யக்கூடிய நாள் இந்த நாள்.
பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களே. எடுத்தோம் கவிழ்த்தோம் நீங்கள் பாட்டுன்னு பொருளாதார ரீதியாக முதலிடத்துக்கு உள்ளே போட்டிங்கன்னா அது பிரச்சனைகளை தருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். கூடுமானம் வரையிலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக இருந்துக்கிறது மிக நல்லது. உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, புதிய முயற்சிகளில் வெற்றியை காணக்கூடிய நாளாகவும் உத்தியோகத்தில் சற்று இடமாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொழிலில் நல்ல பெயர் புகழும் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சியை கண்டு நல்ல மன மகிழ்வு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். எந்த பயணங்கள் எந்த மாற்றங்கள் வந்தாலும் இன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவற்றால் நல்ல நன்மைகள் விளையக்கூடியது மாதிரியான நாள் இந்த நாள். அவிட்டம், மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இந்த நாள் வருமான ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகளையும் வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகம். இன்றைய தினம் குடும்பத்தில் யாருக்கேனும் சின்ன சின்னதான உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டு அதனால் சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம். ஆக உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. வீண் விரயங்களை தவிர்க்கணும். சரிங்களா? சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெறுவது மாதிரியான நல்ல நாளாக அமைகின்றது. தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் உடல்நல ரீதியாக இருந்த அந்த தொந்தரவுகள் அனைத்தும் மடமடவென குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார நிமித்தமாக இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் சற்றே நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய நிதானம் பிரதானமான வெற்றியை கொடுக்கும். நிதானித்து செய்யுங்க, அது நல்ல வெற்றியையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க. சரிங்களா? குடும்பத்திலையும் சுப நிகழ்வுகள் நன்றாக நடக்கும். பூரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. வீண் பேச்சால் வீண் கமிட்மெண்ட்டை இழுத்துக்கிட்டு தேவையில்லாத ஒப்புதல்களை கொடுத்து விட்டுட்டு அதை காப்பாற்ற முடியாமல் தவிப்பீர்கள். பொருளாதார நெருக்கடியினால் கூடுமான வரையிலும் இதை செய்கின்றேன் அதை செய்கின்றேன் வாய் அள்ளி விடுறது முதல்ல தவிர்க்கிறது மிக மிக சிறப்பு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாள். இளைய சகோதரர்கள் வழியிலிருந்து நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்கக்கூடிய உதவிகள் பெண்கள் வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எந்த இடமாற்றங்கள் பயணங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய மனிதர்களினுடைய தொடர்பு உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். கூடுமானம் வரையிலும் இன்றைய தினம் எந்த செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் சற்றே விலகி நிற்பது நல்லது. ஏனென்றால் இன்றைக்கி ஹெல்த் தொந்தரவோ பொருளாதார ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகளையோ ஏற்படுத்துவது மாதிரியான நாள் இந்த நாள். கவனித்து இருக்க வேண்டியது அவசியமானது. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் இன்றைய தினம் இவ்வாறு அமையப்பெறுகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு அனைவருக்குமே நற்பலன்களை வழங்க வேண்டும் என நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.